தையிட்டி விகாராதிபதிக்கு உயரிய பதவி, புத்த சாசன அமைச்சரின் தலைமையில் பதவி வழங்கும் நிகழ்வு. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு இளங்குமரன் எம்பிக்கு அழைப்பு. அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இலங்கை மிக விரைவில் வளமை நிலைக்கு சீனா நம்பிக்கை. ஐக்கிய தேசிய கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயார், ரணில் அறிவிப்பு. இலங்கையை மீள கட்டியெழுப்ப மேலும் 500 பில்லியன் ரூபாய் தேவை. தொடர்ந்து வான்பாயும் இரணைமடு நீர்த்தேக்கம். யாழ் உள்ளக விளையாட்டரங்குக்கு காணி, முன்னாள் அமைச்சரின் பேத்தி கோரிக்கை. சட்டவிரோத சொத்துக்களில் குபேரரானவர்கள், அமைச்சர் சந்திரசேகர் விடுத்துள்ள எச்சரிக்கை. 3 சட்டமூலங்களை சான்றுரைப்படுத்திய சபாநாயகர். மக்களின் செயற்பாட்டில் அதிருப்தி, 8 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம். தொடர்புடைய விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்தில் சர்ச்சைக்குரிய தையிட்டி திஸ்ஸ விகாரையின் விகாராதிபதி ஜிந்தோட்டை நந்தாராம தேரர் அமரபுரி ஸ்ரீ கல்யாண வம்ச குழுவின் வட இலங்கை துணை தலைமை சங்க நாயக்கராக தெரிவாகியுள்ளார். சங்கநாயக்க பதவிக்காக ஸ்ரீ சன்னா சான்றிதழ் வழங்கும் பிஜின் சான்றிதழ் வழங்கும் விழா எதிர்வரும் 21ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அமைச்சர் கினிதும சுனில் செனவி தலைமையில் நடைபெறவுள்ள இந்த நிகழ்வில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவும் கலந்து கொள்ளவுள்ளார். தையிட்டு விகாரையானது சட்டவிரோதமானது எனவும் தனியார் காணிகளை குறித்த விகாராதிபதி அடாத்தாக கையகப்படுத்தி விகாரை அமைத்துள்ளதாக யாழ்ப்பாணத்தில் பௌர்ணமி தினங்களில் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் விகாராதிபதிக்கு வழங்கப்படும் கௌரவ நிகழ்வில் அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளமை யாழ்ப்பாணத்தில் பலர் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறு இளங்குமரன் எம்பிக்கு கிளிநொச்சி நீதிமன்றம் நேற்றைய தினம் பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிய வருகிறது. கண்டாவளை பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள பரந்தன் இந்து மகா வித்தியாலய இடைத்தங்கல் முகாமில் கடமையில் இருந்த கிராம சேவகரான தன்னை தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தாக்கியதாக குறித்த கிராம சேவர் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தார். இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் நீதிமன்றம் இவ்வாறு பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவிக்கையில், கிளிநொச்சி போலீசார் எனக்கு எதிராக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ததாக எனக்கு தெரிய வந்த நிலையில் சட்டத்தரணி ஊடாக அந்த வழக்குக்கான முன்னகத்தல் பத்திரத்தை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தேன். அந்த வகையில் அந்த வழக்கானது நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கிளிநொச்சி போலீசார் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றும் போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் வழங்குமாறும் நீதிமன்றம் எனக்கு பணிப்புரை விடுத்தது. போலீசார் என்னை கைது செய்து நீதிமன்றத்தில் முற்படுத்திய வேளை நீதிமன்றம் பிணையில் செல்ல அனுமதித்தது என்ற தவறான செய்தி பரவுகின்றது எனவும் அது முற்றுமுழுதாக பொய் என அவர் தெரிவித்துள்ளார். டெட்னா சூறாவளியால் எதிர்கொண்டுள்ள சவால்களை தோற்கடித்து இலங்கை மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான அரசாங்கத்தின் திட்டத்திற்கு அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் இலங்கை விரைவில் மீண்டெழும் என்றும் சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சீன மக்கள் குடியரசின் தேசிய மக்கள் காங்கிரஸ் உபதலைவர் பாங் டொமிங் உள்ளிட்ட தூதுக்குழுவினர் நேற்று ஜனாதிபதியை சந்தித்த போது மேற்கண்டவாறு தெரிவித்தார். இலங்கை எதிர்கொண்ட மிக மோசமான பேரழிவு குறித்து தனது ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்த உபதலைவர் பாதிக்கப்பட்ட இலங்கை மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீன அரசாங்கம் துரித நடவடிக்கை மேற்கொண்டதாகவும் குறிப்பிட்டார். அத்தோடு இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீண்டகால பொருளாதார, கலாச்சாரம் மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது இந்த விஜயத்தின் நோக்கம் எனவும் சுட்டிக்காட்டினார். இந்த சமயத்தில் இலங்கைக்கு வருகை தந்தமை தொடர்பில் உபதலைவர் உள்ளிட்ட தூதுக்குழுவினருக்கு ஜனாதிபதி அனுரகுமாரன் நன்றி தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க சீனா இலங்கைக்கு வழங்கிய பொருள் மற்றும் நிதி உதவியையும் அவர் மனப்பூர்வமாக பாராட்டினார். சேதமடைந்த தொடருந்து கட்டமைப்பை மீளமைப்பதற்கும் புனரமைப்பதற்கும் தேவையான தொழில்நுட்ப உதவியை வழங்குமாறு ஜனாதிபதி ஷி ஜின்பிங் உள்ளிட்ட சீன அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுப்பதாக அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். அத்தோடு இலங்கை எதிர்கொண்ட அனர்த்த நிலைமை மற்றும் மறுசீரமைப்பு முன்னெடுப்புகள் குறித்து சீன பிரதிநிதிகள் ஜனாதிபதிக்கு தெளிவுபடுத்தினர். பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதே அரசாங்கத்தின் பிரதான பிரயத்தனமாக இருந்ததாகவும் பின்னர் அவர்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து உணவு மற்றும் சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். அவர்களின் இயல்பு வாழ்க்கையை வளமெல்லமைக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிட்ட வகையில் பணியாற்றி வருவதாகவும் சுட்டிக்காட்டினார். கட்சி தலைமையிலிருந்து விலக தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
ஸ்ரீகொத்த பிட்டகோட்டையில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகத்தில் நேற்று பிற்பகல் நடந்த ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், அடுத்த ஆண்டு முதல் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு வலுவான மக்கள் சக்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்பதால் மேற்கண்ட விடயங்களை விரைவுபடுத்த வேண்டும். அந்த விவகாரங்களின் போது ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைய வேண்டும் என்று ஒரு உடன்பாடு எட்டப்பட்டால் அதனை ஐக்கிய தேசிய கட்சி செயற்குழு விரும்பினால் அது தனக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. அதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்று தான் விரும்புவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்புடைய பேச்சுக்களின் போது தான் தலைமை பதவியிலிருந்து விலகி சயித் அல்லது வேறு ஒருவருக்கு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்ற முன்மொழிவு முன்வைக்கப்பட்டால் செயற்குழு அதற்கு ஆதரவாக இருந்தால் அதில் தனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அத்தகைய கூட்டணிக்கு எந்த நேரத்திலும் கட்சி தலைமை பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாக நீண்டகால கட்சித் தலைவராக இருந்து வருகின்றேன். நாட்டின் ஜனாதிபதியானே நான் மிக உயர்ந்த நிலையை அடைந்து விட்டேன் என்றும் அவர் இதன் போது சுட்டிக்காட்டினார். மேலும் நாடு ஒரு கடினமான தருணத்தில் இருந்த போது நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை முன்னேற்ற நடவடிக்கை எடுத்தேன். எனவே இந்த பதவி விலகலில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இது விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று ரணில் விக்ரமசிங்க செயற்குழுவிடம் தெரிவித்துள்ளார். பேரிடர் நிலைமையிலிருந்து இலங்கையை மீட்பதற்காக மேலும் 500 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தெரிவித்துள்ளார். இதற்கான போதிய நிதி கையிருப்பு அரசாங்கத்திடம் உள்ளதாகவும் அடுத்த ஆண்டு மூலதன செலவுகளுக்காக 1400 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதுகுறித்து அவர் தெரிவிக்கையில், சூறாவளியினால் ஏற்பட்ட சேதங்களை சரிசெய்ய இதிலிருந்து நிதியை பயன்படுத்த முடியும். வீடுகளை சுத்தப்படுத்துதல் போன்ற அன்றாட பணிகளுக்கு சுமார் 500 பில்லியன் ரூபாய் மேலதிகமாக செலவாகும். அதனை அரசாங்கத்தால் தாங்கிக் கொள்ள முடியும். முதன்மை செலவாக 13% மட்டுமே செலவிட முடியும் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனை இருந்தாலும் தற்போதைய நெருக்கடியில் இதில் சில தளர்வுகளை பெற முடியும். மேலும் அரசாங்கத்தின் வசமுள்ள வங்கிக் கணக்குகளில் 1 டிரில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணம் உள்ளது. நாட்டை மீள கட்டியெழுப்பும் நோக்கில் உருவாக்கப்படும் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியமானது பாராளுமன்றத்தின் ஊடாக அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சட்ட ரீதியான நிதியமாக இருக்க வேண்டும். இந்த நிதியம் மிகுந்த வெளிப்படைத்தன்மையுடன் செயற்பட வேண்டும். அரசாங்கம் மட்டுமே அனைத்தையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. தனியார் துறையினர் பங்களிப்பையும் இதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். கிளிநொச்சி இரணிமலை நீர்த்தேக்கம் தொடர்ந்தும் நிரம்பி வழிந்து வருவதாக கிளிநொச்சி மாவட்ட பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. நாட்டில் தற்போது தொடர்ந்து பெய்து வரும் பலத்த மழை காரணமாக கிளிநொச்சி நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு 37 அடி 9 அங்குலமாக அதிகரித்துள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. இரணைமடு நீர்த்தேக்கத்தின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் நீர்த்தேக்கத்தின் நீர்கொள்ளளவு அதிகரித்து வருவதாக பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி குறித்த நீர்த்தேக்கத்தின் 14 வான்கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாகவும் 6 வான்கதவுகள் சுமார் 1 அடி வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் ஏனைய 8 வான்கதவுகள் சுமார் 6 அங்குலம் வீதம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் கிளிநொச்சி நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளது. கிளிநொச்சி நீர்த்தேக்கத்தின் வான்மட்டம் 36 அடி என்றும் மாவட்ட நீர்ப்பாசன அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கோப்பாய் பகுதியில் உள்ளக விளையாட்டரங்கை அமைப்பதற்கு காணியை பிரதேச சபைக்கு நன்கொடை அளிக்க நாம் ஆர்வமாக உள்ளோம் என இலங்கையின் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் சர் கந்தியா வைத்தியநாதனின் பேத்தி கௌரி பொன்னையா தெரிவித்துள்ளார். எந்த யோசனை என்ற நோக்கம் இது ஒரு பயிற்சிக்காக இருக்கிற நிலையம் மட்டுமில்லை. இது ஒரு லைக் அ big complex. This has to cover all types of sports, all types of opportunities. It's not only for training. It has to be able to bring together all sports people interested in developing the sports, but also other youth coming in to help and to be part of this whole project. And that is my interest, and that is what I want to try and find, help to find the project, the funds, the everything to see whether we can make this happen, because it's very important. இது யாழ்ப்பாணம் என்று சொல்கிறது எல்லாருக்கும் உலகத்தில் யோசனை இருக்குது. யாழ்ப்பாணம் என்றால் யாழ்ப்பாணம் டவுன் என்று மட்டும்தான் யோசனை இல்லை. யாழ்ப்பாணம் என்றால் முழு பகுதி என்று தான் உலகத்தில் யோசிக்கிறாங்க. ஸோ அப்படி என்றால் நாங்கள் ஒரு சென்ட்ரல் பிளேஸ் மட்டும் யோசிக்காமல் முழு டிஸ்ட்ரிக்டும் பார்த்துட்டு ஒரு சூட்டபிள் இடத்தை நாங்கள் காண இருக்குது, ரைட்? So that's what we have to do, and that's my interest in joining with this, is to make sure that this happens. Right. But இந்த request நாங்க காணி தேடி தந்தால் எல்லாரும் சேர்ந்துட்டு ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் எல்லா விளையாட்டாளர்களும் வந்து சேர்ந்துட்டு இந்த ப்ராஜெக்டை நல்லா சிறப்பாக செய்ய வேணும். அப்படி தான் நாங்கள் கேட்கோம். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்றொழிலாளர் கூட்டுறவு சமாசங்களின் சமாசத்தில் ஊழல் நடைபெற்றிருப்பதாக சமூக செயற்பாட்டாளர் முரளிதரன் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பில் அவர் தெரிவிக்கையில், தாலியடி நன்னீர் திட்ட நிறுவனத்தால் அனர்த்த உதவிக்கென அன்பளிப்பாக சமாசத்துக்கு வழங்கப்பட்ட 2 மீன்பிடி படகுகளை சமாசம் குத்தகைக்கு கொடுத்திருப்பது பிழையான செயல். கடலில் அனர்த்தம் ஏற்பட்டால் இந்த படகை அனுப்பி மக்களை காப்பாற்றுவதற்கு கொடுக்கப்பட்ட படகை பொது சபையினுடைய அனுமதியின்றி நிர்வாக உறுப்பினர்கள் ஒரு சிலர் கூடி நிர்வாக உறுப்பினர்களுக்கே குத்தகைக்கு கொடுத்தது பிழையான விடயம். சமாசத்தினுடைய ஒரு பொருளை குத்தகைக்கு கொடுப்பதாக இருந்தால் அனைத்து மக்களையும் ஒன்று கூட்டி கலந்துரையாடலை மேற்கொண்டிருக்க வேண்டும். பொதுவாக அனைத்து மக்கள் மத்தியில் விலை கூறலை ஏற்படுத்தி இருக்க வேண்டும். இருப்பினும் அவ்வாறு எதுவும் இடம்பெறவில்லை. இவர்களுடைய செயற்பாட்டுக்கு கூட்டுறவு ஆணையாளரும் துணை போயிருக்கின்றார். சமாசம் 46 லட்சம் லாபத்தில் இயங்குவதாக வடமராட்சி கிழக்கு சமாச பிரதிநிதிகள் அண்மையில் தெரிவித்திருந்த போதும் அன்பளிப்பாக அனர்த்த உதவிக்கு வழங்கிய படகை ஏன் குத்தகைக்கு கொடுத்தார்கள்? இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இவ்வாறான அமைப்புகளில் தொடர்ந்தும் இருக்கிறார்கள். இவர்கள் தலைவர்களாக இருக்க தகுதியற்றவர்கள். சமாசத்தினுடைய பொது சபை அமைதியாக இருக்கின்றது. உடனடியாக பொது சபையை கூட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அனர்த்த உதவிக்கு வழங்கப்பட்ட படகை குத்தகைக்கு கொடுத்திருப்பதன் மூலம் இங்கு பாரிய மோசடி இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக உரியவர்கள் விசாரணை மேற்கொண்டு ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமான முறையில் சொத்துக்கள் சேர்த்திருப்போருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக கடற்றொழில் அமைச்சர் தெரிவித்துள்ளார். தற்போது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து 1 வருடம் நிறைவடைந்தது. இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கத்தின் சட்டவிரோத செயற்பாடுகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் மற்றும் சட்டவிரோத சொத்து குவிப்புகளுக்கு எதிரான நடவடிக்கைகளும் ஆரம்பமாகியுள்ளது. இதன் அடிப்படையில் சட்டவிரோத செயற்பாடுகள் மூலம் தமது வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை சேர்த்திருப்போருக்கு எதிராக மிக விரைவில் புலன் விசாரணைகள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும். நேர்மையாக நேர்த்தியாக உழைத்திருந்தால் மாத்திரம் எவரும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. சட்டவிரோதமான முறையில் தற்போது பல குபேரர்கள் உருவாகியுள்ளனர். அவர்களுக்காக இந்த விடயம் பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார். சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்டமூலம், பந்தய சூதாட்ட விதிப்பிணவு சட்டமூலம் மற்றும் செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டமூலம் ஆகிய 3 சட்டமூலங்களை சான்றுரைப்படுத்தியிருப்பதாக சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன இன்று பாராளுமன்றத்தில் அறிவித்தார். சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்டமூலமானது 2022 ஆண்டின் 25ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்டத்தை திருத்துவதை பிரதான நோக்கமாக கொண்டதாகும். இந்த சட்டம் மூலம் 9/10/2025 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 5/12/2025 ஆண்டு நிறைவேற்றப்பட்டது. அத்துடன் 5/12/2025 திகதி நிறைவேற்றப்பட்ட சூதாட்ட விதிப்பணவு சட்டமூலத்தினூடாக 2வது வாசகம் திருத்தப்படுகிறது. இதற்கமைய 2023 ஏப்ரல் 1ஆம் தேதி தொடக்கம் 2025 அக்டோபர் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்கு மட்டும் ஏற்புடையதான 10% மொத்த சேகரிப்பை மட்டுப்படுத்துவது 2025 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து குதிரை பந்தய பணயக்காரர் என்ற தொழிலில் அல்லது சூதாட்ட தொழிலில் ஈடுபட்ட ஆட்களிடமிருந்து மொத்த சேகரிப்பு அறவீட்டை 18% அதிகரித்தல். இலங்கை பிரஜைகளாக உள்ள ஆட்களிடமிருந்து கசினோ நுழைவு அறவீடானது 100 ஐக்கிய அமெரிக்க டாலர்களாக அதிகரித்தல் என்பது இந்த திருத்தத்தின் நோக்கமாகும். அதே நேரம் 14/11/2025 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு 5/12/2025 நிறைவேற்றப்பட்ட செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்ட மூலம் 2008ஆம் ஆண்டின் 14ஆம் இலக்க செயல் நுணுக்க அபிவிருத்தி சட்ட மூலத்தை திருத்துவதற்கான சட்ட மூலமாகும். இந்த திருத்தம் திட்டங்களை அடையாளம் காணுவதற்கான புதிய நடைமுறையை அதிகபட்ச விலக்களிப்பு காலத்தை 25 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகளாக குறைத்தல், உத்தேசிக்கப்பட்ட கருத்திட்டத்தை ஒரு செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டமாக அடையாளம் காண்பது. இலங்கை முதலீட்டு சபையானது அத்தகைய கருத்திட்டத்தை உத்தேச நிகழ்வுக்கு முன்னரான செலவு நன்மை பகுப்பாய்வு நிதியமைச்சுக்கு ஆற்றுப்படுத்துதல், அத்தகைய நிகழ்வுக்கு முன்னரான செலவு நன்மை பகுப்பாய்வை நிறைவேற்றுதல் என்பன இதில் அடங்குகின்றது. அமைச்சின் தேவைப்படுத்தல் ஏற்பதன் மூலம் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துதல் என்பன இந்த திருத்தங்களில் மேற்கொள்ளப்படும் எனவும், அத்துடன் குறித்த 3 சட்ட மூலங்கள் முறையே 2025ஆம் ஆண்டு 24ஆம் இலக்க சமூக பாதுகாப்பு உதவித்தொகை அறவீடு சட்டமாகவும் 2025 ஆண்டின் 25ஆம் இலக்க பந்தய சூதாட்ட விதிப்பணவு சட்டமாகவும் 2025ஆம் ஆண்டின் 26ஆம் இலக்க செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் சட்டமாகவும் அமுலுக்கு வருகின்றன. நாட்டில் 8 மாவட்டங்களில் மீண்டும் டெங்கு நோய் பரவும் அபாயம் அதிகமாக இருப்பதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். டெங்கு பரவலை குறைப்பதற்கான பொதுமக்களின் ஒத்துழைப்பு குறைவாக இருப்பதே நோய் அதிகரிப்பதற்கு காரணம் என சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜீத சுமனசேன தெரிவித்தார். பல மாவட்டங்களில் நடாத்தப்பட்ட ஆய்வுகளில் டெங்குவை உருவாக்கும் நுளம்பு குழம்பிகள் பரவல் அதிகரித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நுளம்புகள் பெருகும் இடங்களை அகற்றி சுத்தம் செய்வதில் பொதுமக்களின் ஆர்வம் குறைந்துள்ளதாகவும் சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜீத சுமனசேன குறிப்பிட்டுள்ளார்.
மேலும் கொழும்பு, களுத்துறை, கம்பகா, கண்டி, காலி, மாத்தறை, ரத்தினபுரி மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களில் நடாத்தப்பட்ட ஆய்வுகளில் டெங்கு நுளம்புகளின் அபாயம் அதிகரித்திருப்பது உறுதிப்படுத்தப்பட்டது. சில மாவட்டங்களில் நுளம்புகள் இனப்பெருக்கம் செய்யும் இடங்களை சுத்தம் செய்யுமாறு குடியிருப்பாளர்களுக்கு அறிவிக்கப்பட்டதாகவும் இதன் பின்னர் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் போது சுமார் 25 தொடக்கம் 30% பேர் இதில் ஆர்வம் காட்டவில்லை என தெரிவித்தார். மேலும் டெங்கு நோயை கட்டுப்படுத்த மக்கள் எவ்விதமான ஆர்வம் இல்லாத காரணத்தால் ஜனவரி முதல் வாரத்தில் டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை வேகமாக அதிகரிக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் சுகாதார மருத்துவ அதிகாரிகள், சுகாதார ஊழியர்கள் டெங்கு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் இதற்கு பொதுமக்களின் பங்களிப்பு வேண்டும் என சுகாதார பூச்சியல் அதிகாரிகள் சங்கத்தின் தலைவர் நஜித சுமனசேன தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜஃப்னகலரின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jafnagalery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.